ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அன்பான அதிரை நிழல் சொந்தங்களே, அதிரை வாசிகளே, அதிரை நிழல் அயல் நாட்டு வாழ் சொந்தங்களே, இந்த சகோதரன் இவர் கணவன் மனைவி தான் இங்கே அதிரை நிழலுக்கு வந்திருக்காங்க. இவங்க என்ன தெரியுமா கோரிக்கை வைக்கிறாங்க? இவர் வந்து ஒரு கடும் உழைப்பாளி, மேட்டு விற்பனையாளர். இந்த வீட்டுக்கு உபயோகப்படக்கூடிய பொருள் மேட்டு, இன்னும் பல பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர். இவரை பன்னெடுங்காலமாக நமக்கு தெரியும். இவர் வந்து தற்போது இவருடைய மனைவிக்கு மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும், பொருளாதார சிக்கலில் நான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் எனவும், எனக்கும் என் குடும்பத்துக்கும் உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நம்ம அதிர்நிலைக்கு வந்திருக்காங்க. வாங்க அவங்கள்ட்ட நேரடியாக கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு 6 மாசமா மூக்கால தனியாக ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஓ, அந்த இதை கேட்டு ஜானகிரம்மன் பாட்டை இது திருச்சியில் கொண்டு போய் காட்டினேன். சரி. காட்டினதுக்கு அவர் சொல்லிட்டாரு, ஸ்கேனு எடுத்து எல்லாம் பண்ணி பார்த்ததுல மூலத்தையில இது மூக்கில் உள்ள தண்டு வரைக்கும் நிற்கிது, உடனே ஆபரேஷன் பண்ணணும், அப்படி இல்லாட்டி இது சளியை மாறி மூளை காய்ச்சல் விட்டுரும் அப்படின்ட்டுருக்காரு. ஓ, அதனால அதுக்காக காசு 5 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. நம்மளாட்ட வசதி இல்லாதனால நாங்கள் இந்த இதில் வந்து சிகிச்சை எடுத்தீங்களா? இது ஹார்ட்டுக்கு எடுத்திருக்கீங்க. அட்டாக் வந்துருச்சு, நீங்கள் ஆஞ்சி பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் அது பண்ண முடியும் அப்படின்ட்டா. இதய கோளாறு இருக்கு. ஆமாம், பாருங்க, இந்த சகோதரிக்கு இதய கோளாறு, இன்னும் பல உடல் பாகங்களில் பலகீனம், இதே போல் உள்ள சகோதரிக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை நம்ம செய்யணும். நமக்கென்ன என்ன கடக்கக்கூடாது என்ற உயிரின் நோக்கத்தில் தான் நம்ம அதிர்நிலையில் நம்ம பதிகிறோம். உள்ளவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட நம்ம வந்து இதை நேரடியாக கொண்டு போகிறது தான் நம்ம அதிர்நிலையுடைய தலையாய ஒரு பணியாக நம்ம எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தம்பி, நீங்கள் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அதிர்நிலைக்கு என் மனமார நன்றியும் சுவாசையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து என்னுடைய மனைவிக்கு இந்த மாதிரி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண போகையில் மூக்கில் இது நரம்பு விட்டு போய் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஜானகிராமன் திருச்சியில் கொண்டு போய் காட்டினத்தில் ஸ்கேன் எடுத்து போட்ட வகையில் தெரிஞ்சிச்சு. அப்போ நான் கேட்கையில் டாக்டர் சொன்னார், என்னுடைய ஏழாமையெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன், 5 லட்ச ரூபா செலவு வருது தம்பி என்று சொன்னார். சார், எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் என்கிட்ட தொழில் அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் என்கிட்ட இல்லை, எனக்கு என்னால் அந்த அளவுக்கு பண்ண முடியாது, நீங்கள் ஏதாவது பார்த்து செய்யுங்க சார்ன்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நான் ஹோமில் பண்ணுறேன், ஒரு 3 லட்ச ரூபா மட்டும் மாத்திரை மருந்துவோ மெடிக்கல் செலவுக்கு மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க, நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க, இந்த அம்மாவை நான் காமந்து பண்ணிடுறேன் என்று சொல்லி சொன்னார். இப்போ மாத்திரையில் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. 2 ஆஞ்சிகிராஃப் பண்ணுறதுல 1 ஆஞ்சிகிராஃப் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து ஒரு ஆஞ்சிகிராஃபுக்கு வந்து மாத்திரையில் சரி பண்ணிக்கலான்னு சொல்லி சொன்னாங்க. நான் வாரம் போய் புதுக்கோட்டை மெடிக்கல்லையும் தனியார்லையும் மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. காப்பீட்டு திட்டம் இருக்குது, அதை பயன்படுத்த. காப்பீட்டு திட்டம் வந்து தலைக்கு மேலே கிடையாது என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், அது என்ன நிலைமைங்கிறது எனக்கு தெரியலை. சரி, நான் வந்து சாதாரண ஒரு தொழிலாளி தான். நான் வந்து இந்த மேட்டு வியாபாரம் பண்ணுறது, பந்த புடம் கூப்பிடுவாங்க, அதுக்கு போவேன். நம்ம ஊரில் எதுவும் கோரிக்கை எதுவும் வச்சுருந்தீங்களா? முன்னாடி எதுவும் கோரிக்கை வச்சியலா? நான் முன்னாடி வந்து நான் அனைத்து மொஹல்லாக்கும் கொடுத்துருக்குறேன். நான் கொடுத்துருக்குறேன். அதில் வந்து தராதுரு நண்பர்கள்லாம் ஜமாத்தில் சொல்லி எனக்கு ஒரு 5000 ரூபா பணத்தை கொடுத்தாங்க. அப்புறம் எனக்கு இந்த இதில் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து நண்பர்கள், சில நண்பர்கள், என்னுடைய பழக்கமான நண்பர்கள் ஏதோ அவங்களால முடிஞ்ச உதவி பண்ணார். இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் சகோதரன்லாம் எனக்கு அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கிறேன். நான் எல்லாரையும் தெரியும். எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் எனக்கு என் மனைவிக்கு செஞ்சு விடுங்க. அல்லாதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியத்தையும் நன்மையும் உங்களுக்கு தருவான். இது வந்து பொதுவெளியில் பதிகிறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம், மனப்பூர்வமாக சம்மதம் தானே? காக்கா. சரி, அதிர்நிலையில் இப்போ வந்து வாசகர்கள் பார்ப்பாங்க, உங்களை தொடர்பு கொள்றதுக்கான தொடர்பு என்ன? 74 180 42 865. ஓகே, ஜிபே நம்பர் அதான். அதே போல் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எது இருக்கா? அக்கௌண்ட் நம்பர் என்ன? இந்த வியாபாரம் தாங்க அவர் பார்க்குறாரு. வேற எந்த தொழிலும் நமக்கு தெரியாது. இதான் அந்த சகோதரனுடைய வங்கி கணக்குங்க. பார்த்து நம்மளால் இயன்ற உதவியை ஒரு உயிர் காக்க உதவுங்க. எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு.